சில நாட்களுக்கு முன்னாடி சீரியல் நடிகரான முனிஸ் ராஜாவுக்கும் பாஸ்கரனுடைய வளர்ப்பு மகளுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிஞ்ச கையோட அந்த கோவிலில் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை முனிஸ் ராஜா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த புகைப்படம் செம வைரல் ஆச்சு. அதே போல் பல சர்ச்சைகளையுமே ஏற்படுத்திச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இவங்களுடைய திருமணத்துக்கு ரெண்டு வீட்டில் இருந்துமே சம்மதம் கிடைக்கவே இல்லை. பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா முனிஸ் ராஜா வீட்டில் இவங்களுடைய திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளி வந்துச்சு. ஆனால் நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் பிரியா அப்படிங்கிற பெண் வளர்ப்பு மகள், என்னுடைய சொந்த மகள் கிடையாது அப்படின்னும், இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் தன்னோட பெயரை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமான பதிவு வெளிப்படுத்தியிருந்தார். நடிகர் ராஜ்கிரண் வீட்டில் இவங்களுடைய திருமணத்தை முற்றிலுமாக ஏற்கலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அந்த டைமில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சு. நடிகரான முனிஸ் ராஜாவும் ராஜ்கிரனுடைய மகள் பிரியாவும் ரகசியமாக திருமணம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இந்த திருமணத்தை உலகறிய காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இவங்களுடைய திருமணத்தை இப்போ கோலாகலமாக நடத்தி இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக இந்த திருமணம் நடந்திருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். திருமணம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் அப்படின்னு சொல்லி இந்த தம்பதிகள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. சில உருக்கமான விஷயங்களையும் அவங்க பேசியிருக்காங்க. இந்த திருமணம் எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டு வீட்லேயும் பேசிய பேச்சுக்கள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. இந்த திருமணம் நடக்கும்போது ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகளான பிரியா ரொம்பவே அழுதுருக்காங்க. இப்போ பிரியாவுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போது ரசிகர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திருமணத்தை பார்த்த நிறைய பேர் இவங்களுடைய திருமணத்திற்கு அப்புறமா நிறைய சர்ச்சைகள் வெளிவந்துச்சு. இந்த தம்பதிகள் பண்ணது சரியோ தப்போ அது இப்போ முக்கியமே கிடையாது. யாருடைய வாழ்க்கையிலையுமே தீங்கு ஏற்படுத்தாமல் அவங்க நல்லபடியாக வாழ்ந்து காமிச்சாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது. முனிஸ் ராஜாவுக்கும் பிரியாவுக்கும் இப்போ வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க.